கடக ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த சனி பயிற்சின்றது திருகணித பிரகாரம் கணிச்ச சனி பயிற்சி. அதாவது சனி பகவான் இப்பொழுது 8ஆம் பாவத்திலேருந்து 9வது பாவத்துக்கு வருகிறார். 9வது பாவத்துக்கு வரும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அலைச்சல்கள், கடன்கள், பிரச்சனைகள், ரொம்ப விவாதங்கள், வீண் விவாதங்கள், மனைவியுடன் விவாதம், வீட்டில் விவாதம், குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தது. சில பேர் கடனும் வாங்கியிருக்கீங்க. இந்த 25லேருந்து 35 வயசில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன் அப்படின்னு கடன் எல்லாம் வாங்கிட்டீங்க. சில பேருக்கு ஜன்ம ஜாதகத்தில் தசாகாலங்கள் நல்லா இருந்தாலும் அவர்களும் செலவுகளும் யாத்திரைகளும் தேவையில்லாத யாத்திரையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்பொழுது அதெல்லாமே குறையும். ஆனால் சனி பகவானின் பார்வையால் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக அப்புறம் பார்த்துக்கலாமே, சைந்துக்கலாமே, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னென்னா சனி பகவான் 9வது பாவத்தில் வரும் பொழுது அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் கொஞ்ச நேரம் டிலே வேலை செய்கிறதுக்கு மனம் இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமே, அப்புறம் போகலாமே. இந்த டிலே செய்யாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக வாழ்வீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள். 8ஆம் பாவத்தில் ராகு இருக்கு. தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக புது புது முயற்சியில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பல நண்பர்கள் உங்களுக்கு வருவார், பல நண்பர்கள் நல்லதே செய்வார்கள். இங்கே உங்களை ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் இன்னொரு 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் இந்த நேரம் கடுமையாக உழைச்சால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல லாபத்தையும் பதவியையும் பார்ப்பீர்கள். அரசியலில் இருந்தால் ஜூன் மாதத்துக்கு முன்னே எலெக்ஷன் பார்க்குற எல்லோருக்கும் யார் இருந்தாலும் சரிப்பா, கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும். வெற்றி காண்பதில் பிரச்சனை தான் என்று சொல்வேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீர்கள், விவசாயத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் விவசாய லாபம் உங்களுக்கு ஜூலையிலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்வேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்ல கடுமையாக முயற்சி செய்து படிக்க வேண்டும், தூங்கக்கூடாது. கிழக்கில் என்ன பரிகாரம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக ஸ்டூடெண்ட் பரிகாரம் சொல்கிறேன்ப்பா. கிழக்கு திசையில் தலை வச்சு படுங்க. இந்த நேரம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எல்லாம் இருக்குது இல்லையா, காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க. மிச்சம் எல்லா கடகராசி ஸ்டூடெண்ட்டை தவிர எல்லா கடகராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணி விடும். நமசிவாய நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் பிரார்த்தனை செய்யணும், விளக்கு ஏற்றணும். வியாழக்கிழமை குரு பகவான் பிரார்த்தனை செய்யணும், பூஜை செய்யணும், தீபம் ஏற்ற வேண்டும். பசுக்கு வாழைப்பழம் அல்லது வெல்லத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.